லலிதா சகஸ்ரநாமத்துல 66வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 16 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமവും 8 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமവും 4 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமവും കൂടി ചേർന്നതാക്കും இந்த ശ്ലോകം. கண்ணை துறக்கவும் மூடவும் செய்யற நொடியில, கண்ணை மூடி துறக்கிறதுக்கு ரொம்ப சின்னமான டைம் தான் வேணும். அந்த நொடி பொழுதுல பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கவும் சம்ஹாரவும் பண்ணவும் செய்யற தேவி. நிறைய நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க பிரம்மாண்டங்கள் அப்படின்னு சொன்னது. கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கவும் சம்ஹாரம் பண்ணறவும் செய்யற தேவி. ஆயிரக்கணக்குக்கு தலையும் ஆயிரக்கணக்குக்கு முகமும் எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு கண்களும் நிறைய நிறைய பாதங்களும் இருக்கிற விராடு ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவியாக்கும் இங்க வாக்தேவிகள் വർണ്ണിക്കരാം. ഉന്മേഷ നിമിഷോൽപന്ന വിഭന്ന ഭുവനാവലേ സഹസ്രശേഷവദനാ സഹസ്രാക്ഷി സഹസ്രപാദ്. നാല് നാമങ്ങളോട് കൂടിനതാക്കും இந்த ശ്ലോകം. ஸ்லோகங்களுக்குள்ள எத்தனை நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த நாமங்கள் என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் உண்டாகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துண்டாக்குமே வரோம். ഉന്മേഷ നിമിഷ ഉൽപ്പന്ന വിപന്ന ഭുവന ആവലിഹി ഇത്രയും പദങ്ങൾ കൂടിച്ചേർന്നതാക്കും இந்த நாமம். நாமங்களை நடுவுல முறிக்காதைக்கு வேணும் சொல்லறதுக்கு. பதங்களை கட் பண்ணி பார்க்கிறோம், அவ்வளவுதான். பதங்கள் என்னெல்லாமாக்கும் அதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து மனசுக்குள்ள தெரிச்சு வச்சுக்கிறோம். அதை என்னத்துக்காக்கும் அப்படின்னா நாமங்கள் சொல்லறத தவறாம சொல்லறதுக்கு வேண்டிட்டு அதுக்குள்ள இருக்கிற நாமங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நாமங்கள் சொல்லறத நடுவுல பதத்தை பிரிக்கப்படாது. உன்மேஷ நிமிஷோல்பன்ன அப்படின்னு பதம் பிரிச்சுட்டு விபன்ன புவனாவலி அப்படின்னு சொல்லப்படாது. சேர்த்தி சொல்ல வேண்டினதாக்கும் நாமம். சஹஸ்ர சீர்ஷ வதனா சஹஸ்ரசீர்ஷவதனா அப்படிங்கிறது ஒற்ற நாமமாக்கும். அதுக்குள்ள இருக்கிற பதங்களை மட்டும்தான் பார்த்தோம். அந்த பதங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம், அவ்வளவுதான். சொல்லும் போது கூட்டியே சேர்த்தியே சொல்லணும், நடுவில் பதம் பிரிக்கப்படாது. சஹஸ்ரசீர்ஷவதனா சஹஸ்ராட்சிஹி சஹஸ்ரபாத். சஹஸ்ராட்சிஹி சஹஸ்ரபாத். நடுவுல விசர்க்கம் இருக்கிறதுனாலே ஆக்கும். அங்க
தீர்க்கஸ்வரம் வந்தது. சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அப்படின்னு வந்தது. எல்லா நாமங்களை சொல்லறதையும் தீர்க்கமாயிட்டு நம்ம சொல்றத பார்த்திருப்போம். இந்த ஸ்லோகத்துல 16 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமத்தை சொல்லும் போது கடைசியில புவனாவலிஹி அப்படின்னு வருது. அங்க நீட்டப்படாது. புவனாவலி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா புவனாவலிஹி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே சஹஸ்ரபாத் அப்படிங்கிற இடத்துலயும் இங்க தீர்க்கம் இல்லை. சஹஸ்ரபாத் அப்படின்னு ஷார்ட் ஆயிட்டு சொல்லப்படுறது. காரணம் சஹஸ்ராட்சிஹி சஹஸ்ரபாத் நடுவுல விசர்க்கம் இருக்கிறதையாக்கும் நம்ம அங்க நீட்டினோம். சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அப்படின்னு நீட்டினோம். 281வது நாமம் உன்மேஷ நிமிஷோல்பன்ன விபன்ன புவனாவலி. கண்ணை துறக்கவும் மூடவும் செய்யறது வழியா இந்த உலகத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறவளாக்கும் தேவி. கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறவளாக்கும் அதிபராசக்தியான தேவி. திரிகாலங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலே இருக்கிற சகலதும் காலத்துக்கு கட்டுப்பட்டதாக்கும் தேவி. காலத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும். பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலே இருக்கிற சகலதும் கொஞ்ச காலம் மட்டும் நிலநிற்கிறதாக்கும். பிரபஞ்சங்களோடு சிருஷ்டியும் சம்ஹாரமும் எல்லாம் தேவியோடு பார்வையில நொடிப்பொழுதுல நடக்கிற விஷயங்களாக்கும். அனந்தமாயிருக்கிற காலவுமாயிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறத மனுஷனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துச்சம். போக சுகங்கள் எல்லாம் மின்னல் வெளிச்சம் மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் உள்ளது. க்ஷணப்பிரபா சஞ்சலம். போகங்கள் எல்லாம் க்ஷணப்பிரபா சஞ்சலம். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் கிட்ட அத்தியாத்ம ராமாயணத்துல சொல்ற வாக்குகளாக்கும் இதெல்லாம். வேகேன நஷ்டம் ஆயுள். போகங்கள் எல்லாம் க்ஷணப்பிரபா சஞ்சலம். வேகேன நஷ்டமாயுசும் ஓர்க்கனி அப்படின்னு ஸ்ரீராமதேவன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார். போக சுகங்கள் எல்லாம் மின்னல் வெளிச்சம் மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உள்ளதாக்கும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் ஆயுள் அப்படிங்கிறது கம்மியாயிண்டே வருது. அதனால வாழ்ந்துட்டு இருக்கிற கொஞ்ச காலத்துல நல்லதே செஞ்சு நல்லதையே நினைச்சு சுகிருதம் நேடனம் அப்படிங்கிற சந்தேசம் அதாக்கும் தேவியோடு இந்த நாமத்துல இருக்கு. அத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக்கும் வாக்தேவிகள் இந்த நாமத்துல தேவியை ஸ்துதிக்கிறார். இருநூற்றி 82வது நாமம்
8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. സഹസ്രശീർഷവദന, ആയിരക്കണക്കുക്ക് சிரசுகளும் முகங்களும் எல்லாம் இருக்கிறவள், விராடு ரூபிணியாயிருக்கிற தேவி, விராடு புருஷனோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிறவள், எண்ணினால் ஒடுங்காதத்திற்கு சிரசும் முகங்களும் இருக்கிறவளாக்கும் தேவி. சஹஸ்ரம் அப்படிங்கிற வாக்கு எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம் முழுவதும் தனக்குள்ள அடக்கின்னு இருக்கிற தேவி. பிரபஞ்ச பதார்த்தங்கள் எல்லாம் தேவியோடு உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கு. எல்லா ஜீவஜாலங்களும் தேவியில இன்க்ளூடா இருக்கு அப்படின்னு சொல்லறத, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா தலைகளும் எல்லா முகங்களும் தேவியோடு உள்ளுக்குள்ள இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க விராடு ஸ்வரூபிணி ஆயிட்டு தேவிய சொன்னது. சர்வவியாபியான தேவி பிரம்மமேதான், பிரம்மத்தோடு சைதன்ய ஸ்வரூபம், பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவி. இந்த பிரபஞ்சம் தேவியோடு சக்தியினாலேயாக்கும் ஆக்டிவேட் ஆகிறது. தேவி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்றுக்கும் அசையறதுக்கு சாதிக்காது. சிவன் அப்படிங்கிற அந்த பிரம்மத்துக்கு தேவியாக்கும் சலன சக்தியை கொடுக்கிறது. சக்தி இல்லை அப்படின்னா சிவனுக்கு சலனம் அப்படிங்கிறது கிடையாது. 283வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சஹஸ்ராட்சி. நிறைய கண்கள் இருக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை தேவி. விராடு புருஷனில இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதோடும் கண்கள் இன்க்ளூடு. தேவி விராடு ஸ்வரூபிணியாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால சஹஸ்ராட்சி. சகல உயிரினங்களோடும் கண்கள், அந்த கண்களுக்கு தேஜஸ கொடுக்கிறவள் தேவியாக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடு கண்களுக்குள்ளேந்தும் தேவி பார்க்கிறா. அதனால எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு கண்கள் இருக்கிறவள் தேவி. பூமியில இருக்கிற மண் தரிகளை எப்படி எண்ணி முடிக்கிறதுக்கு முடியாதோ அதே மாதிரி சூரிய சந்திரர்கள் தேவியோடு கண்களாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. கண்கள் சூரிய சந்திரர்கள் ஆனதால தேவிக்கு ராத்திரியும் பகலும் எல்லாம் காணறதுக்கு சாதிக்கிறது. பிரபஞ்சத்துல ஓரோ சலனமும் தேவிக்கு காணறதுக்கு சாதிக்கிறது. எல்லா சம்பவங்களுக்கும் சாட்சி ஆயிட்டு தேவி இருக்கா. சஹஸ்ராட்சியான தேவி அதர்மத்தை தடுத்து தர்ம பரிபாலனம் செய்வள். அதுக்காயிட்டு அவதாரங்களை எடுப்பள். இந்த உலகத்துல பல பல சரீரங்களுக்குள்ள பல பல ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவளுக்கு கிடைச்ச சரீரத்தை உபயோகிச்சு பல பல பிரவൃத்திகள் செஞ்சு கூட்டுறா. நல்லதும் செய்யறா, கெட்டதும் செய்யறா. அதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமாயிட்டு பார்த்துட்டு இருக்கிற சஹஸ்ராட்சியான தேவி உஜிதமான சந்தர்ப்பங்களில உஜிதமான ரூபத்துல பிரத்யட்சப்பட்டு அதர்மத்தை அடக்கிறா. 284வது ஸ்லோகம்
സഹസ്രപാദ് 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ஆயிரக்கணக்குக்கு பாதங்கள் இருக்கிறவள், எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு பாதம் இருக்கிறவள், சர்வ உயிரினங்களோடும் பாதங்களாயிட்டு இருக்கிறவள், எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு மண்தரிகளாகவே இருக்கு இந்த பூமியில. அதைவிட கோடானுகோடி பாதங்கள் இருக்கிறவள். பிரபஞ்சத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொன்னாதான் நமக்கு புரியும். அதுக்கு வேண்டிட்டாக்கும் அப்படி சொன்னது. இதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்லோகங்களில நம்ம பார்த்தோம், நிறைய சிரசுகளும் நிறைய முகங்களும் நிறைய கண்களும் இருக்கிறவளாக்கும் தேவி அப்படின்னு. அதனாலேயே நிறைய நிறைய பாதங்கள் இருக்கிறவளாக்கும் தேவி, நிறைய நிறைய கைகள் இருக்கிறவளாக்கும் தேவி இப்படின்னு எல்லாம் தேவியை சொல்லப்படுறது. நிறைய நிறைய பாதங்கள் இருக்கிற தேவி இந்த உலகத்துல இருக்கிற சர்வ உயிரினங்கள் வழியாவும் சஞ்சாரம் பண்றா. நம்ம நடக்கிறத தேவி நம்மளோடு கூட நடக்கிறா. பல சந்தர்ப்பங்களிலேயும் நம்மளை பல ஆபத்துகளிலேந்தும் நம்ம கூப்பிடாதக்கே தேவி நம்மளை காப்பாத்தின்னு இருக்கா. ஏதோ ஒரு காலத்துல நம்ம தேவியை கூப்பிட்டுருப்போம். எப்பவும் தேவியோட ஸ்மரணை நமக்குள்ள வரணும்னு இல்லை. நம்மளோட மனசுக்குள்ள தேவி ஸ்மரணை வராத போது கூட நம்மளை தேவி ஆபத்துகளிலேந்து காப்பாத்தின்னு இருக்கா. தேவி நம்மளோட கூட இருக்கிறதுனாலயாக்கும் தேவி நம்மளை காப்பாத்துறா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, ஆச்சரியமா தப்பிச்சிட்டேன் இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோமே. தேவியோடு கருணையாலியாக்கும் அது சம்பவிக்கிறது. സഹസ്രപാദങ്ങൾ இருக்கிற தேவி സൂക്ഷ്മമായിട്ട് നമ്മളോട് കൂടെ സഞ്ചരിച്ച് പല സന്ദർഭങ്ങളിലെയും നമ്മളെ കാപ്പാത്തുക. അനേക കോടി ഭക്തர்கள் ഒരേ ടൈമില് നമസ്കാരം പண்றத நிறைய நிறைய பாதங்கள் இல்லை அப்படின்னாக்கா தேவிக்கு எப்படியாக்கும் பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால நிறைய நிறைய பாதங்களோடு கூடினவளாக்கும் தேவி. தேவி உபாசகர்கள் எல்லாம் தேவியோடு காலில சரணாகதி அடையறா. எல்லா தேவி உபாசகர்களோடு முன்னாலேயும் பாதங்களை காட்டி கொடுத்துட்டு தேவி நிக்கிறா அப்படின்னு நினைச்சா கொடியும். എത്ര എത്ര പാദങ്ങളാക്കും ദേവിക്കുള്ളത്, കോടാനുകോടി ഭക്തர்களாக்குமே ദേവിക്കുള്ളത്. அதனால சஹஸ்ரபாத அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா.